ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து எப்படி டிப்ளாய் பண்ணணுன்னா, இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு உங்களுக்கு வந்து இன்வைட் ஒன்லியில் இருக்கும். இதில் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் நான் பண்ணனால எனக்கு மை ஸ்கிரிப்டில் இருக்குது. ஸோ இதில் வந்து அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து டிப்ளாய் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு பை செல் சிக்னல் காட்டிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பை காட்டும். இதில் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த ப்ளூ லைன் வந்து காட் லைன் அப்படின்னு வச்சுருக்கேன். இது வந்து இந்த லைன் வந்து டெவில் லைன். எப்போ வந்து இந்த ப்ளூ லைனை வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் டார்க் கலராக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எப்போ வந்து இந்த ப்ளூ லைன் வந்து இந்த க்ரே லைனை கிராஸ் பண்ணி மேலே போதோ அப்போல்லாம் நமக்கு பை சிக்னல் தான். ஓகேங்களா, பை சிக்னல் தான். இந்த இடத்துலையே உங்களுக்கு பை காட்டும். ஆனால் என்ட்ரி வந்து இங்கே தான் காட்டும். ஸோ நல்லா வந்து என்ட்ரி இங்கே தான் காட்டும். எதனால் அப்படின்னா, அந்த பை சிக்னல் காட்டினாலும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு கேண்டில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்து என்ட்ரி வந்து இங்கே காட்டுது. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த கிராசிங் ஆனாலே போதும், நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்தீங்கனாலே அது சக்ஸஸ் தான் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் வந்து இப்போ ஆக்சுவலாக வந்து இங்கனக்குள்ளே பை காட்டுது. அந்த பை காட்டினாலும் இங்கே பாருங்கள், ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே தான் வச்சுருக்கேன். ஸோ இங்கனக்குள்ளே பை காட்டின உடனே நீங்கள் பை எடுத்திருந்தாலும் 857க்கு பை 1857க்கு பை இருந்தாலும் 1855 தான் ஸ்டாப் லாஸ். கிட்டத்தட்ட ₹2 மட்டும்தான் ஸ்டாப் லாஸு. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் வந்து எப்படி போயிருக்கு பாருங்கள். டார்கெட் வந்து இங்கே மேலே வரைக்குமே டார்கெட் போயிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காக இன்னொரு இண்டிகேட்டர் பயன்படுத்தலாம். என்ன அப்படின்னா ட்ரூ ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டர். ஓகேங்களா, இது ஜஸ்ட்டு ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் மட்டும்தான். ஏன் அப்படின்னா சாப்பி மார்க்கெட்டாக இருக்கும். ஸோ சாப்பி மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எந்த இண்டிகேட்டரும் லாக் இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக சாப்பி மார்க்கெட்டில் வந்து இண்டிகேட்டர் வந்து பை செல் சிக்னல் வந்து மாறி காட்டிகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அதனால் வந்து நான் இந்த ட்ரூ ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறேன். இது என்ன அப்படின்னா கிராஸ் ஓவர் தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிராஸ் ஓவர் ஆகுது. கிராஸ் ஓவர் ஆனோடனே கரெக்டாக வந்து அந்த கர்சரில் கிராஸ் ஓவர் ஆகுது. கிராஸ் ஓவர் ஆனோடனே நமக்கு பை சிக்னல் காட்டுது. ஆனால் கன்ஃபர்மேஷனுக்கு இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா இந்த ஜீரோவுக்கு மேலே ஆக்சுவலாக வந்து இந்த ஜீரோ இருக்குது பாருங்கள். இந்த ஜீரோவுக்கு மேலே நான் லைன் போட்டு காட்டுறேன். ஸோ இந்த ஜீரோவுக்கு மேலே எப்போ கிராஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து நமக்கு இங்கேக்குள்ளே என்ட்ரி சிக்னலே காட்டும். ஓகேங்களா, ஸோ என்ட்ரி சிக்னலே இங்கே தான் காட்டும். அதுக்கு முன்னாடி காட்டாது, என்ட்ரி சிக்னல் காட்டாது. நல்லா வந்து நீங்கள் ஓரளவுக்கு வந்து இதில் வந்து ஒரு இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி மாஸ்டர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக இங்கேயே வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா, இங்கே கிராஸ் ஓவர் தான். அதே மாதிரி இது வந்து ஆக்சுவலாக எல்லா ஸ்கிரிப்ட்லேயுமே காட்டும். கோல்டில் போவோம், கோல்டு ஸ்பீச்சரில் அங்கே பாருங்கள். இங்கே ஆக்சுவலாக வந்து இங்கே அழகாக இங்கே பை சிக்னல். அதே மாதிரி இங்கே ட்ரூ ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டரில் வந்து அழகாக மேலே வந்திருக்கு. அழகாக பை சிக்னல். அடுத்து வந்து டார்கெட் வந்து ஈஸியாக ஹிட் பண்ணிடுச்சு. இதிலே குரூட் ஆயில் எல்லாமே ஆக்சுவலாக 1 செகண்ட் குரூட் ஆயில் பார்ப்போம். ஸோ குரூட் ஆயில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரேட் ஆகிறதுல வந்து நமக்கு இங்கே ஒரு செல் என்ட்ரி வந்து காட்டியிருக்கு. ஆக்சுவலாக இது எப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன்னா 17/6/10:49க்கு இங்கே ஒரு செல் என்ட்ரி எனக்கு எடுத்திருக்கு. அதே நேரத்தில் பாருங்களேன், இந்த லைன் வந்து கிராஸ் ஓவர் இங்கே ஜீரோ கீழே வந்திருக்கு. ஜீரோ கீழே வந்து ஆக்சுவலாக ஜீரோ கீழே தான் வந்து ட்ராவலே ஆகிட்டுருக்கு. நமக்கு இங்கனக்குள்ளே தான் ஆனால் என்ட்ரியே கிடச்சிருக்கு. எனக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. இங்கே கரெக்டான ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. இங்கே ஆல்ரெடி கீழே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த லைன் கீழே தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு செல் என்ட்ரி கிடைக்கு. ஓகே, எடுக்கலாம். ஸோ எடுத்தோம் அப்படின்னா நம்ம டார்கெட் வந்து ஈஸியாக ஹிட் ஆகும். ஓகேங்களா, இது வந்து இதில் மட்டும் கிடையாது, ஆப்ஷன்லேயும் அழகாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஆப்ஷனில் வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஆப்ஷன் வந்து நிஃப்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி எடுக்கிறீங்க அப்படின்னா 1 செகண்ட், நிஃப்டி ஆப்ஷனில் போயிடலாம். பேட்ரி இல்லை, கொஞ்சம் சீக்கிரமாக அந்த வீடியோ முடிச்சிடலாம். நான் ஆப்ஷன் மட்டும் காட்டுறேன். நிஃப்டியில் வந்து இன்றைக்கி வந்து எந்த சைடு மார்க்கெட் போச்சு, இன்றைக்கி வந்து சைடு வேஸாக தான் இருந்தது ஓரளவுக்கு. சரி, ஒரு காலில்
ஓகேங்களா. காலில் வந்து ஆக்சுவலாக வந்து இது ஒரு நாளைக்கு ஒரு இது காட்டுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அப்போக்கப்போ எனக்கு 2-3 சிக்னல் வந்து காட்டிகிட்ருக்கு. அதனால் அது ஆக்சுவலாக இங்கே வந்து பை சிக்னல் காட்டியிருக்கு. ஸோ இது வேணாம். இன்றைக்கி ஹிந்துஸ்தான் யூனிலிவரில் நல்லா ஒரு காட்டுச்சு. வெயிட் எ மினிட். சரி, ஓகே. நீங்கள் ஓகே, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து புட்டு சைடு நல்ல மூமெண்ட்டு. ஸோ புட்டு சைடு பாருங்கள், புட்டு சைடு வந்து நல்ல மூமெண்ட்டு. காலையிலேயே வந்து ஆக்சுவலாக வந்து இந்த பாருங்கள், புட்டு சைடு நல்ல மூமெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி இங்கே பாருங்கள், கீழே வந்து 0 விட்டு மேலே வருதா, அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு பை காட்டுதா. ஸோ பை காட்டுதா, இதுதான் நம்ம காட் லைன், இது டெவில் லைனு. ஸோ டெவில் லைனை வந்து மீறி காட் லைன் மேலே போயிடுச்சு. ஸோ மேலே போனதுக்கப்புறம் நீங்கள் இங்கனக்குள்ளே ட்ரேட் இருந்தால் கூட 30 ரூபா 28 ரூபா வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தா கூட இங்கே டார்கெட் பாருங்கள், கிட்டத்தட்ட 30 ஒரு 8 ரூபா. ஓகேங்களா, கரெக்டாக 2 ரூபா ஸ்டாப் லாஸில் 8 ரூபா. ஸோ வந்து நமக்கு வந்து இது வந்து 1:4 1:4 வந்து நம்ம வந்து ட்ரேடை வந்து சக்ஸஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஸ்டாக்லேயுமே வந்து நல்லா நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு. ஸோ அவ்வளோதான். இது உங்களுக்கு வந்து அக்சஸ் வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையும் கிராண்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் ட்ரேட் பண்ணிட்டு உங்களோட இதை வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.